விஜய் முதலமைச்சர் ஆவாரா? தாவேகா ஆட்சி அமைக்குமா? அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு எல்லார் மனசுலயுமே எழுந்திருக்கு. அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நேத்து மாலையிலிருந்தே எல்லாருமே பார்த்துட்டு இருப்போம். சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்தது. 108 இடங்கள்ல தாவேகா வெற்றி பெற்றாங்க. அவங்களுக்கு மெஜாரிட்டிக்கு இன்னும் ஒரு 10, 11 எம்எல்ஏக்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது, எப்படி ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தப்ப, அவர் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிக போன்ற கட்சிகளுக்கு ஆதரவு தரக்கோரி கடிதம் எழுதியிருந்தாரு. அந்த கடிதத்தை ஏற்று காங்கிரஸ் கட்சி நேற்று காலையிலேயே அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான சப்போர்ட்டை தாவேகாவுக்கு கொடுத்துட்டாங்க. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் அடங்கிய ஒரு குழு நேரடியாக தாவேகாவின் தலைமை அலுவலகத்துக்கு போய் விஜயை சந்தித்து கடிதத்தை கொடுத்து இந்த ஆட்சிக்கு நாங்கள் ஆதரவு தரோம்னு சொல்வது மட்டும் இல்லாமல், இந்த கூட்டணி என்பது இந்த தேர்தலுக்கானது மட்டுமல்ல, இது வெறும் போஸ்ட் போல் அலையன்ஸ் கிடையாது, இனிமேல் வரப்போகிற உள்ளாட்சி தேர்தல், லோக்சபா எலெக்ஷன், ராஜ்யசபா எலெக்ஷன் எல்லா தேர்தல்களிலும் தாவேகாவோடு இணைந்து காங்கிரஸ் கட்சி பயணிக்க போகிறது அப்படிங்கிறத அவங்க தெரியப்படுத்தியிருந்தாங்க. ஆனாலும் தாவேகாவுக்கு இன்னும் போதுமான நம்பர்ஸ் அப்படிங்கிறது இப்போ வரையும் கிடைக்காம தான் இருக்குது. 113 அப்படிங்கிற எண்ணிக்கை வந்து தற்போது தாவேகாவை ஆதரிக்கக்கூடிய எம்எல்ஏஸோட நம்பராக இருக்குது. இன்னும் அவங்களுக்கு அந்த 118 அப்படிங்கிற மேஜிக் நம்பருக்கு 5 பேருடைய ஆதரவு அப்படிங்கிறது தேவை. அந்த 5 பேர் யார் யாராக இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, சிபிஐ, சிபிஎம், விசிக இந்த 3 கட்சிகளும் ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தலா 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. 6 எம்எல்ஏக்கள் அப்படின்னு பார்க்கும்போது 113 + 6 119 வந்துடும். அந்த 118 விட கூடுதலாக ஒரு நம்பரே கிடைச்சிரும்ன்றது ஒரு கம்ஃபர்டபுளான மெஜாரிட்டியாக டிவிகேவுக்கு இருக்கும். அவங்க ஆட்சி அமைக்கிறதுல எந்த ஒரு சிக்கலும் இருக்காது அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டது. ஆனால் நேற்று மாலை திடீர்னு நிறைய விஷயங்கள் வந்து மாற ஆரம்பிச்சது. இன்றைக்கி காலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்க உயர்நிலை செயல் திட்ட குழுவை கூட்டி அதில் முடிவெடுத்து தாவேகா ஆதரவா இல்லையான்றதை சொல்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க. திடீர்னு நேற்று மாலைக்கு பிறகு இந்த கூட்டத்தை ரத்து செய்கிறோன்னு விசிக அறிவிக்கிறாங்க. ஒரு பரபரப்பாக ஒரு நியூஸ் வந்து சோஷியல் மீடியாலலாம் பரவ ஆரம்பிச்சது. இங்கிலீஷ் மீடியாலையும் சரி, தமிழ் செய்தி ஊடகங்கள்லையும் சரி, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்க போகிறாங்க, அதிமுக ஆட்சி அமைக்க போகுது, வெளியிலிருந்து அந்த கூட்டணியை திமுக ஆதரிக்க போகுதுன்னு சொன்னாங்க. தமிழ்நாடு அரசியலில் யாருமே பார்க்காத ஒரு நிகழ்வு இது. திமுக அதிமுக இதுவரையும் ஒன்றா சேர்ந்ததே கிடையாது. திமுகவை எதிர்த்து உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் அதிமுக. அப்படி இருக்கும்போது இத்தனை ஆண்டுகள் கழித்து 2 பேரும் ஒன்றா சேர்றாங்களா அப்படிங்கிற ஆச்சரியம் நிறைய பேருக்கு இருந்துச்சு. இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிறது நிறைய பேருடைய எண்ணமாகவும் இருக்கிறது. இருந்தாலும் இன்றைக்கி காலையில் என்ன டெவலப்மெண்ட்னு பார்க்கும்போது, தாவேகா தலைவர் விஜய் தொடர்ந்து 2வது நாளாக மீண்டும் ஆளுநரை அவர் சந்திச்சிருக்கிறாரு. ஆளுநரை சந்தித்து தன்னை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? இப்போது விஜய்க்கு என்ன நம்பர் இருக்குது, அவருக்கு ஆட்சி அமைக்க உரிமை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, இதற்கு முன்னாடி எஸ்ஆர் பொம்மை ஜட்ஜ்மெண்ட் இந்த வார்த்தையை வந்து நேற்றுலேருந்து நீங்கள் நிறைய நியூஸ் ரிப்போர்ட்ஸ்லலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ்ஆர் பொம்மை அப்படிங்கிறவர் கர்நாடக மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர். அவர் முதலமைச்சராக இருந்த போதும் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைக்கு பிறகு அவர் வந்து உச்சநீதிமன்றத்தை நாடுகிறார். உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை விசாரித்து அதன் பிறகு கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் ஆளுநருக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் என்ன அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத எப்போதெல்லாம் ஆளுநர் வெர்சஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருதோ அப்போதெல்லாம் எஸ்ஆர் பொம்மை வழக்கினுடைய தீர்ப்பை சுட்டிக்காட்டி தான் வழக்குகள் தொடுக்கப்படும், தீர்ப்புகள் கொடுக்கப்படும். அந்த அடிப்படையில் தான் இந்த பிரச்சனைகளையும், அதாவது தாவேகாவை ஆளுநர் அழைக்கிறார் இல்லையா, இப்போ அவங்க மீட் பண்ணியிருக்காரு. மீட் பண்ணிவிட்டு அவர் என்ன கேட்டதாக சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு 118 அப்படிங்கிற அந்த மேஜிக் நம்பர் இருக்கா, 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கா, அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் எப்படி ஆட்சியை தொடருவீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அவர் கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக அந்த கேள்வியை அவர் கேட்கலாமா அப்படின்னு கேட்டால், சட்டப்படி அந்த கேள்வியை கேட்டு அதற்கான பதிலை பெற்று 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தால் தான் ஒருத்தர் ஆட்சி அமைக்க முடியும்னு ஆளுநர் சொல்லவே முடியாது. ஆளுநர் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சட்டமன்ற தேர்தல் முடியுதுன்னா முடிவுக்கு பிறகு ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக, ஒரு தனிப்பெரும் கட்சியாக யாருக்கு பெரிய எண்ணிக்கை இருக்கிறதோ, இப்போ இந்த மாதிரியான சூழல் ஹங் அசம்பிளி வரும்போது ஒரு 2 கட்சிகளுக்கு இடையில் தான் போட்டி, ஒரு கட்சி வந்து ஒரு 140, 180 இல்லை 118க்கு மேலே ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனையே வரப்போகிறது இல்லை. பட் ஒரு 3 கட்சிகளுக்கு நிறைய இடங்கள் கிடச்சிருக்கு, ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக யாரோ ஒருத்தர் இருக்காங்க, பட் 2 கூட்டணிகளாக சேர்ந்தால் வேறு யாராவது ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் கர்நாடகாவில் நிறைய நடக்கும். தமிழ்நாட்டுக்கு தான் இது புதுசு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்ன பண்ணணும் அப்படின்னு சட்டம் சொல்லுதுன்னா, யார் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியோ அவங்கள வந்து நீங்கள் கூப்பிட்டு ஆட்சி அமைக்க சொல்லணும். அப்போ யார் இங்கே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி? டிவிகே தான். அவங்ககிட்ட தான் 108 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இதை விட குறைவான எண்ணிக்கையில் தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்குது, ஒரு தனி கட்சியாக. அப்படி இருக்கிற பட்சத்தில் விஜயை கூப்பிட்டு ஆட்சி அமைக்க சொல்லலாம். விஜய் பதவி பிரமாணம் எடுத்துக்கலாம், அவர் முதலமைச்சராக பதவி ஏற்கலாம். சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா,
ஃப்ளோர் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது சட்டமன்றம் இருக்கு இல்லையா? சட்டமன்றத்தில் ஃப்ளோர் டெஸ்ட்டு வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் விஜய் தனக்கு இருக்கிற பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் தான் நிரூபிக்கணும். அவர் வந்து ஆளுநர்கிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆளுநரோட வேலை என்ன அப்படின்னா, விஜயை ஆட்சி அமைக்க அழைப்பது மட்டும்தான். அதன் பிறகு அவர் சொல்கிற டேட்டில் அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும். அதுக்கப்புறமா சபாநாயகர் நியமிக்கப்பட்டு சட்டப்பேரவைக்கு உள்ள அந்த இடத்துல தாவேகாவை யார் யாரெல்லாம் ஆதரிக்கிறார்கள் அப்படிங்கிறத ஃப்ளோர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை கவர்னருக்கு கொடுத்தா போதும். ஒருவேளை அங்கே விஜயால் அவருக்கு போதிய பெரும்பான்மை இல்லை, பெரும்பான்மை நிரூபிக்க முடியல அப்படின்னா அதன் பிறகு விஜயால் தொடர்ந்து ஆட்சி நடத்த முடியாது. அதுக்கப்புறம் அவருடைய ஆட்சி கவிழும். வேறு யார் அதுக்கு அடுத்து இருக்குன்னு பார்ப்பாங்க. இந்த இடத்துல தான் முக்கியமான இப்போ எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. டிவிகேவுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்களால பெரும்பான்மை நிரூபிக்க முடியலன்னா அவங்க ஆட்சியை தொடர முடியாது. அதுக்கடுத்து ஆளுநர் என்ன பண்ணுவார்னா, டிவிகேவுக்கு அடுத்தபடியாக எந்த கட்சிக்கிட்ட நம்பர்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த கட்சியை கூப்பிட்டு உங்களால் ஆட்சி அமைக்க முடியுமா, ஆட்சி அமைக்க விரும்புகிறீங்களா, ஏன்னா ஒரு டைம் கொடுத்து அந்த டைமுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுங்கள் வாங்கன்னு சொல்லி அவங்கள கூப்பிடுவாங்க. அப்படி அழைக்கிற பட்சத்தில் இப்போ திமுகவும் அதிமுகவுக்கும் பெரிய நம்பர்ஸ் இருக்குது டிவிகேக்கு அடுத்தபடியாக. அப்போ அவங்க 2 பேரும் ஒரு வேளை சேர்ந்தாங்கன்னா அந்த நம்பர்ஸை வச்சு அங்கேயும் 118 வரணும். திமுக அதிமுகவுக்கு மட்டும் 118 இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நல்லாவே தெரியும். திமுக வந்து 59 இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க, திமுக மட்டும் ஆஸ் அ பார்ட்டியாக. ஏடிஎம்கே 47. அப்போது இந்த நம்பர்ஸ் எல்லாம் சேர்க்கும் போது திமுக எவ்வளோ ஜெயிச்சிருக்காங்க, அதிமுக அதோடு சேர்த்து பிற கூட்டணி கட்சிகளும், ஏன்னா இவங்க 2 பேருக்கு மட்டும் சேர்க்கும் போது 106 இடங்கள் மட்டும்தான் வருது. அதிலிருந்து மேலும் 12 இடங்கள் அப்படிங்கிறது தேவைப்படுது. அந்த 12 இடங்கள் யார் ஆதரவு தரப்போகிறாங்க, விசிகா, சிபிஐ, சிபிஎம் இவங்க எல்லாரையும் சேர்த்தாலும் 6 இடங்கள் வரும். கூட ஐயுஎம்எல்ல சேர்த்தா 8 இடங்கள் கிடைக்கும். அது போக திமுக கூட்டணியில் தேமுதிக இருக்காங்க, 9 இடங்கள் ஆச்சு. இது தவிர பார்க்கும்போது பாமக, ஏடிஎம்கே சைடில் இருக்கக்கூடிய பாமகவோ இல்லை அமமுக, இந்த கட்சிகள், பிஜேபி இவர்கள் ஆதரவு இல்லாமல் அந்த ஆட்சி அமைய வாய்ப்பே இல்லை. அப்போது ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு அதிகப்படியாக இருப்பது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியான டிவிகேக்கு தான். அவங்களுக்கு அந்த மெஜாரிட்டி மார்க்கை டச் பண்ணுறதுக்கான எம்எல்ஏக்கள் ஆதரவு மட்டும் தேவை. அதில் 5 பேர் ஆல்ரெடி வந்துட்டாங்க. இன்னும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது 5 பேருடைய ஆதரவு மட்டும்தான். அது கிடச்சிருச்சுன்னு சொன்னால் டெஃபினட்டாக டிவிகே அவங்களுடைய ஆட்சியை தொடர்வதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த ஆளுநர் சைடில் இருந்து அவர் அடுத்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத பார்க்கணும். அவர் விஜய் 2வது முறையாக சந்தித்த பிறகு விஜய்க்கு அழைப்பு கொடுத்துட்டாரு, அவர் முதலமைச்சராக பதவி இருக்கிறாருன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த ப்ரொசீஜர் அப்படிங்கிறது நடக்கும். அடுத்து ஃப்ளோர் டெஸ்ட்டில் அவருடைய மெஜாரிட்டியை அவர் ப்ரூவ் பண்ணுவார். ஒருவேளை இது நடக்கலைன்னு சொன்னால் விஜய்க்கு இருக்கிற ஆப்ஷன் நீதிமன்றத்தை நாடுவது தான். சுப்ரீம் கோர்ட்டுக்கோ இல்லை இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்திலேயோ வழக்கு தொடுத்து எங்களுக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக எங்களுக்கு நம்பர்ஸ் இருந்தாலும் ஆளுநர் சட்டத்தை மீறி கான்ஸ்டியூஷனை மதிக்காமல் எங்களை வந்து ஆட்சி அமைக்க அழைக்காமல் இருக்கிறார் அப்படிங்கிறத அவங்க நீதிமன்றத்துக்கு கொண்டு போகலாம். அதன் பிறகு வழக்கு விசாரணை நடக்கும். வழக்கு விசாரணையின் போது நாம் சொன்ன அந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கினுடைய தீர்ப்பை சுட்டிக்காட்டி வழக்கறிஞர்கள் வாதங்களை முன்வைப்பாங்க. அதன் பிறகு நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குதுங்கிறத பார்க்கணும். அவங்களுடைய தீர்ப்பின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது இருக்கும். இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலவரம் இதுதான். தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாகவே இருக்கிறது. இருந்தாலும் ஆளுநர் என்ன முடிவெடுக்க போகிறார், ஆளுநர்களுடைய செயல்பாடுகளை கடந்த காலங்களிலும் இப்படி தான் இருந்திருக்கு. இப்போ 2017 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செல்வி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தார். ஓபிஎஸ் ராஜினாமா பண்ணதுக்கு பிறகு அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சசிகலாவை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆளுநர் தான் அவங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும். அப்பையும் வந்து இப்போ இருக்கிற மாதிரி சூழ்நிலை தான். அப்பையும் தமிழ்நாட்டுக்கு பொறுப்பு ஆளுநர் தான் இருந்தாங்க. பொறுப்பு ஆளுநர்னா என்ன அப்படின்னா இன்னொரு ஸ்டேட்டில் ஒரு ஆளுநராக இருப்பார், கூடுதல் பொறுப்பாக இங்கேயும் பார்ப்பார். இதுக்கு முன்னாடி ஆர்.என். ரவிலாம் இருந்தார். அவர் வந்து முழு நேரமாகவே தமிழ்நாட்டின் ஆளுநராக தான் இருந்தார். அவர் எப்போதுமே அவருடைய வீட்டுக்கு போயிட்டு வர டைமை தவிர்த்து பார்க்கும்போது மற்ற நேரங்களில் தமிழ்நாட்டில் தான் இருப்பார். பட் இப்போது நமக்கு ஆளுநராக இருக்கக்கூடியவர் கேரள மாநிலத்தின் முழு நேர ஆளுநர். நமக்கு வந்து அவர் பொறுப்பு ஆளுநராக இருக்கார். அதனால் என்ன அப்படின்னா அவர் கேரளாலேயும் இப்போ சட்டமன்ற தேர்தல் நடந்துருக்கிறதுனால அங்கே கவர்மெண்ட் ஃபார்மேஷன்லாம் நடக்குது, நான் அங்கே இருக்க போகிறேன்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி இங்கே தமிழ்நாட்டுக்கு வராமல் தவிர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாய்ப்பை டிலே பண்ணுறதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. எப்படி வந்து 2017 சசிகலா பதவியேற்புக்கு தயாராக இருந்த நேரத்தில் அப்போதைய ஆளுநர் இங்கே வராமல் காலம் தாழ்த்தினாரோ, அதன் பிறகு அவர் மீதான வழக்கில் தீர்ப்பு வந்து கைது செய்யப்பட்டாரோ, அதன் மீது நிறைய கேள்விகளும் விமர்சனங்களும் வைக்கப்பட்டதோ, அதே மாதிரியான ஒரு சூழல் தான் இப்போது தமிழ்நாட்டிலையும் உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது இருக்கும். அது வரைக்கும் நம்ம இதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.